அப்படின்னு எழுதிருக்காங்க. வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வியாபாரி என்ன செங்கச்சி செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்தில் நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறுலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி. இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? அப்படி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கட்டினா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவானா தங்கச்சி? அதை விட்டுருங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக்கு மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். அப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்பு வராம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தா எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு